செங்கல்பட்டு மக்களின் அவலக்குரல். இந்த ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சி பப்ளிக்கா சொன்னா வேஸ்டா தான் இருக்குது கட்சி. திமுக ஆட்சி ரொம்ப படும் கேவலமா தான் இருக்கு. ஓசி பஸ்ல வராங்க, ஓசி டிக்கெட் ஒரு மாதிரி நக்கலா நையாண்டியா பேசுறாங்க, கிண்டலா பேசுறாங்க. பஸ் ஸ்டாப்ல அங்க பஸ்ஸே நிறுத்ததில்ல, நிக்காதுன்னு நிக்கிற பஸ்ல கூட நிக்காதுன்னு. பக்கத்துல 2 சாராய கடை போட்டுக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 10 தாலினா இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்ல. சாராயத்தை வித்து 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 என் புள்ள வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? வந்து பாருங்க, இப்ப என் கூட வருங்க. எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? 10 ரூபாய் சம்பாதிச்சா 9 ரூபாய் குடிக்கிறோம், 1 ரூபாய் குழந்தைங்க வீட்டுல கொடுக்குறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப காவா நீர் கலந்து வருது. வீடு கட்டணும்னா கூட தண்ணி நல்லா இல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா வருது இல்ல, சாக்கடை தண்ணி. மலேரியா, நிமோனியா எல்லாருக்கும் ஜுரம் வந்திருக்கு. பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு ஓடத்தான் செய்யறாங்க. சுகாதார சீர்கேடு நிறைய இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது. நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் பெண்களோட பாதுகாப்பு இந்த ஆட்சி எங்களுக்கு நல்லபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எதிர்பார்த்தது எங்களுக்கு இல்ல. இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் இன்னைக்கு பெண்களோட நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. வீடு இருந்தா இல்லைன்னாங்க, வண்டி இருந்தா. அதான் முதல்ல தேர்தல் உறுதியில சொல்லலையே, அவங்க வாக்குறுதியில் சொல்லலையே. குடிநீர் வசதி இல்ல, பாத்ரூம் தண்ணி இல்ல, நைட்டு 2:30 மணி தண்ணி இல்ல. கிட்னி ப்ராப்ளம் ஆள் இல்லாம கல்லு வயிற்றுல கிட்னில கல் இருக்கு. அவங்களுக்கு பாத்ரூம் போக முடியல, மூஞ்சி கழுவ முடியல, குளிக்க முடியல. இது வரைக்கும் தண்ணீரா சுத்தி தான் வரேன், மேல இருந்து கீழே வரேன். பொண்ணு பிறந்தா 700 ரூபாய், பையன் பிறந்தா 1000 ரூபாய். அதே மாதிரி செக்யூரிட்டிங்க உள்ள போனா காசு, வெளியே வந்தா காசு, ஆயாங்க வேலை செய்யறவங்க காசு. இது கவர்மெண்ட் தான் காரணம் நம்ம சொல்ல முடியும், நம்ம யாரு காரணம் சொல்ல முடியும்? இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம். இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம்.